மத்தேயு 27:24 கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். பிலாத்து கையை கழுவினான்றது ரொம்ப ஃபேமஸ். உலகத்தார் கூட பிலாத்து மாதிரி கை கழுவிட்டான் என்று உலகத்தான் கூட சொல்லுவான். யூதாஸ் எப்படி துரோகத்துக்கு ஃபேமஸோ அந்த மாதிரி பிலாத்து கை கழுவுனதுக்கு ஃபேமஸ், உலகத்தானுக்கு கூட தெரியும். ஆனால் இவன் கை கழுவுனானே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கேட்டால் அர்த்தம் இல்லை. கை கழுவுறதுனா என்ன? இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இதுக்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று தன்னை துண்டித்துக் கொள்வது. பொறுப்பு துறப்பு அப்படின்னு ஒன்று போடுவான். சில நிகழ்ச்சிகளில் மீடியாவில் டிஸ்க்ளைமர் அப்படின்னு போடுவான். இதில் வரக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, கம்பெனி பொறுப்பு இல்லை, வர்றவங்க தான் பொறுப்பு. அதான் கையை கழுவுறது. ஆனால் அது உண்மையான்னு கேட்டால் இல்லை. தப்பான செய்தியை சொன்னவங்கள மட்டும் இல்லை, அதை போஸ்ட் பண்ண கம்பெனி அல்லது சேனலையும் நிச்சயமாக தண்டிப்பார்கள். அதான் சட்டம். டிஸ்க்ளைமரை போடுறதுனால தப்ப முடியாது, பொறுப்பு துறப்பு அப்படின்னு போடுறதுனால தப்ப முடியாது. இப்போ டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி தான், பொறுப்பு துறப்பு போடுற மாதிரி தான். ஒரு யூடியூபர் கண்ணா பின்னான்னு போலீஸ்காரங்களெல்லாம் பேசுகிறான், பெண் போலீஸெல்லாம் கண்ணா பின்னான்னு பேசுகிறான். இன்னும் உள்ளதான் இருக்கிறான் அந்த யூடியூபர், இன்னும் உள்ளதான். அவன் கஞ்சாவை அடிச்சுட்டு கண்ணாமண்ணான்னு பேசுகிறான், இன்னும் உள்ளதான் இருக்கிறான். அவனுடைய பேட்டியை போட்டது இன்னொரு சேனல்காரன். அவன் டிஸ்க்ளைமர் போட்டு தான் போட்டான். ஆனால் அவனையும் கைது செஞ்சு உள்ளே போட்டாங்க. நீ அவனுடைய பேட்டியை, அவனுடைய பேச்சை உன் சேனலில் போட்டான்னு பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இப்போ தான் வெளியே விட்டாங்க அவனை. அதனால் கை கழுவிட முடியாது. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கும் அதுக்கும் இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஒரு நீதிமான், அவனை நான் தண்டிக்க மாட்டேன், இவன் நீதிமான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் அவரை தண்டிக்கலைன்னா கலகம் பண்ணுவேன்றீங்க, நான் ராஜினாமா பண்ணிடுறேன், இல்லைன்னா இந்த வழக்கை நான் ராயனுக்கு அனுப்பிடுறேன், அது சொல்லியிருக்கலாம். அதுவும் நியாயமான காரணம் எழுதணும். ராஜினாமா செஞ்சிருக்கலாம். இவன் கை கழுவாம ராஜினாமா செஞ்சிருக்கலாம். பிரதான ஆசாரியர்களும் கை கழுவினாங்க. மத்தேயு 27:4 குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். யூதாஸ் காரியாத்து ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் மனசு குத்தப்பட்டு காசை, துரோகத்துக்காக பெற்றுக்கொண்ட கூலியை திரும்ப கொண்டாந்து கொடுக்குறான் ஆசாரியர்கள்கிட்ட. ஆசாரியர்கள் சொல்கிறாங்க, அவன் சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், நாங்கள் அந்த பணத்தை திரும்ப வாங்கிடுங்க. அவன் சொல்கிறாங்க, நோ, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க கை கழுவலை, அவ்வளோதான். இவன் கை கழுவுனா, அவங்க கை கழுவாமல் வாயிலே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. கையால் கூட அந்த காசை வாங்கலை, தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான் ஆலயத்தில். இந்த பழி அப்படின்னு வரும்போது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. என்னைக்குமே பழியை ஏற்றுக்கொள்றதுக்கு யாரும் தயார் இல்லை. பழின்னு வரும்போது எனக்கு தெரியாது, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றவாங்க. ஒரு பழமொழி உண்டு, சக்சஸ் ஆஸ் மெனி ஓனர்ஸ், ஃபெயிலியர் இஸ் an orphan. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெற்றிக்கு நிறைய உரிமையாளர்கள் உண்டு, தோல்வி அனாதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வெற்றி வந்துருச்சுன்னா எனக்கும் அதில் பங்கு இருக்குது, நானும் அதுக்கு காரணம். சிலர் என்னால் தான் வெற்றி வந்ததுன்னுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, இல்லை நானும் ஒரு காரணம், நானும் ஒரு சின்ன பங்கு எனக்கு இருக்குது அந்த வெற்றியிலன்னுவாங்க. என் ஸ்டூடெண்ட், நான் அவனுக்கு 1ஆவதுல ABCD சொல்லி கொடுத்தா இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க.
அது உண்மைதான். ஆசிரியர்கள் 12 வகுப்பு படிச்சிருக்கிறான், அல்லது காலேஜெல்லாம் சேர்த்தா 15 வகுப்புனா, ஒரு வகுப்புக்கு 3 ஆசிரியர் இருந்தா கூட 45, 50 ஆசிரியர்கள் இருப்பாங்க. 50 பேருக்கும் பங்கு இருக்கு, இல்லன்னு இல்ல. அப்புறம் நண்பர்கள், உறவினர்கள்லாம் சேர்த்தா ஒரு 100 பேருக்கு ஒருவனுடைய வெற்றியில பங்கு இருக்கு, இல்லன்னு சொல்லல. சிலர் அதை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. சிலர் தன்னுடைய பங்க சந்தோஷமா சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தன் தோல்வி அடைஞ்சிட்டான்னு வைங்களேன். ஒரு ஆசிரியர் சொன்னாரு, ஒருத்தன் அவருடைய மாணவன் கலெக்டர் ஆயிட்டானா. அவன் சொன்னானா, உங்களால தான் நீங்க கலெக்டர் ஆனோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். அவர் பஸ்ஸில் ஏறினானா, ஒரு பைத்தியக்காரன் அங்கே வந்தானாம். பஸ்ஸில் பைத்தியக்காரன் கலட்டா பண்ணானா. இவரை பார்த்தோன்னா, சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட் தான் சார்னு சொன்னானா. அந்த ஆசிரியர் சொன்னார், அவன் கலெக்டர் ஆனதுக்கு நான் காரணம்னா, என்னுடைய மாணவன் கலெக்டர் ஆனதுக்கு நான் காரணம்னா, இன்னொரு மாணவன் பைத்தியம் ஆகிட்டான், அதுக்கும் நான் காரணம் தானே. அப்போ இதுக்கு காரணம் இல்லைன்னா அதுக்கான காரணம் இல்லை தானே. ரொம்ப நியாயமாக பேசினார். அவர் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு தோல்வி வந்துடுச்சு, ஒரு பழி வந்துடுச்சுன்னா யாரும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. ஏலியை எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளை வளர்த்தான், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் ஏலி பிள்ளைகளை வளர்த்தான், ஊழியக்காரர் ஆக்கினா, பொறுப்பு கொடுத்தான், அவர்களெல்லாம் ஆசாரியர்கள் ஆக்கினா. இவன் பிரதான ஆசாரியன், வயசாயிடுச்சு, பிள்ளைகள் தான் ஆசாரியர்கள். பிள்ளைகள் ஊழியத்தை பரிசுத்தமாக செய்யலை. பண விஷயத்தில் அராஜகம் பண்ணாங்க, பண விஷயத்தில் கொள்ளடிச்சாங்க, பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னான், அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சான். ஆனால் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்கள பதவி விட்டு நீக்கியிருக்கணும். தகப்பனுங்கிற விதத்தில் தண்டிக்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வயது வந்தவர்கள், கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு ஒரு தகப்பன் பிள்ளைகளை கண்டிக்க முடியாது, தண்டிக்க முடியாது. எடுத்து சொல்லலாம், அவ்வளோதான். ஆனால் ஒரு பிரதான ஆசாரியனா அவங்கள பதவியை விட்டு நீக்கலாம். நீங்கள் பெண் விஷயத்தில் சரியில்லை, பண விஷயத்தில் சரியில்லை, உங்களை ஊழியத்தை விட்டு நீக்கிறேன்னு சொல்லலாம். அதை அவன் செய்யலை. அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொன்னான்? கண்டிச்சான், கண்டிக்காமல் இல்லை. என்ன சொன்னான்? உங்களுக்காக எவன் ஜெபம் பண்ணுவான்னு சொன்னான். அப்போ ஜெபம் பண்ணுகிற பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிற பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆசாரியர்கள் யூதாஸ் காரியத்தினுடைய காட்டி கொடுத்த துரோகத்துல அதுல பங்கு எடுப்பதற்கு எனக்கு பங்கு உண்டுன்னு சொல்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதை தட்டி கழிச்சிட்டாங்க. பிலாத்து தான் மரண தண்டனை கொடுத்தான். பிலாத்துவே கை கழுவிட்டான். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது எப்படி அவன் கை கழுவ முடியும்? அவனுடைய முடிவை சரித்திரம் சொல்கிறது, பிலாத்து தற்கொலை செய்து கொண்டான். கை கொள்ளணுன்னே அவனுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடுமா? அதனால பொறுப்பை நம்ம தட்டி கழிக்கவே முடியாது. அது தப்பு நடந்தாலும், அந்த தப்புக்கான பழி வந்தாலும் அந்த பொறுப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் சரியான ஒரு காரியம். அதுதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கும் அதிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கும் வழிவகை செய்யும். ஆமென்.